கேக்குறதா? எஸ் சுவாமி, கேக்குறது. யோ நித்யமच्युत பதாம்புஜயுக்ம ருக்ம வியாமோஹதः ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைக சிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூத விராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீநிவாசே भवतु मम परस्मिन् क्षेमुषी भक्तिरूपा. पाराशरीय वचः सुधामुपनिषद्दुग्धाब्धिमध्योद्धृताम् संसाराग्निविदीपनव्यपगत प्राणात्मसञ्जीविनीम् पूर्वाचार्य सुरक्षिताम् बहुमतिव्याघातदूरस्थिताम् आनीतान्तु निजाक्षरैः सुमनसो भौमाः पिबन्त्वन्वहम्. போன வாரம் இந்த அபசூத்ராதிகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகரணத்தினுடைய சூத்திரங்களுடைய அர்த்தத்தை ஸ்ரீபாஷ்யத்திற்கு அனுகுணமாக அனுசந்தானம் பண்ணினோம். இதுல ஒரு 2 நிமிஷத்துல இந்த அதிகரணத்தினுடைய பேக்ரவுண்டை அடியே விஞ்ஞாபிக்கிறேன். பிரமிதாதிகரணம் என்கிற ஒரு அதிகரணத்துல ஹிருத்யபேட்சையாது மனுஷ்யாதிகாரத்வாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் வந்தது. அதாவது இந்த பகவான் தன்னை உபாசிப்பதற்கு ஜீவாத்மாக்களுக்கு அனுகூலம் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி ஹிருதயத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்குஷ்டமாத்திர பிரமிதா மத்தியாத்மனி திஷ்டதி அப்படின்னு கட்டோபனிஷத்தினுடைய ஒரு ஸ்ருதி வாக்கியத்தை வச்சுன்னு சொன்ன. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஹிருதயம் அப்படின்றது யாருக்கு இருக்குன்னா மனுஷர்களுக்கு பிரதானமாக இருக்கு. அதனால மனுஷாதிகாரம் சாஸ்திரம் அப்படின்னு இந்த சாஸ்திரங்கள் அப்படியே பிரம்ம வித்யில அதிகாரம் யாருக்குன்னா மனுஷர்களுக்கு தான் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்ன, பிராணிகள் மாடு எருமை இதெல்லாம் இருக்கு, நாய் பூனை இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்பேற்பட்டதுன்னா இதுக்கு எதுக்கும் பகவத் உபாசனம் பண்றதுக்கு ஒரு அருகதை தகுதி கிடையாது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அதுக்கு அந்த பிராணிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹிருதயம் இத்தியாதிகள்லாம் கிடையாது, மனசு புத்தி இதெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி இந்திரியங்கள் கிடையாது. இந்த பகவானை குறித்து சாதனம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன மனுஷ சரீரம் தான் ஏற்படணும், மனுஷ சரீரம் இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன். அதனாலதான் ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு நம்ம பிராச்சீன கிரந்தங்கள்ல அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கு. அதுல கூட துர்லபம் திரயமே வைத்தது அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதை பத்தி சொன்னா இப்போ இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் கொஞ்சம் அது டைக்ரெஸ் ஆயிடும். துர்லபம் திரயமே வைத்தது அப்படின்னு சொல்லி 3 விஷயங்கள் ரொம்ப துர்லபமாக இருக்கக்கூடியது பிரபஞ்சத்துல. அப்படின்னா என்ன அப்படின்னா எது 3 அப்படின்னா மனுஷ்யத்துவம், முமுக்ஷுத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரயா அப்படின்னு சொல்றது. இது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு விசேஷமாக அன்வயிக்கிறது, எல்லா சித்தாந்தங்களுக்கும் அன்வயிக்கிறது. மனுஷ்யத்துவம் அப்படின்றது இந்த மனுஷ தேகம் அப்படின்றது கிடைக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் வச்சனங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, மகதா புண்ணிய பண்யேன கிரீதேயம் காய நௌஸ்த்வயா கந்தும் துக்கோததே பாரம் துவர யாவது ந பித்யதே அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த துக்கோததி இப்ப நாம இருக்கக்கூடியது சம்சாரம் அப்படின்னு, சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுப்பட அப்படின்னு சம்பிரதாய கிரந்தங்கள்ல எழுதுறோம். இது துக்கத்தினுடைய சாகரம், சம்சார சாகரம், கோரம், அனந்த கிளேசபாஜனம் அப்படின்னு எல்லாம் வச்சனங்கள் எல்லாம் இருக்கக்கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த துக்கோததி துக்கம் என்கிற ஒரு கடல், அதை தாண்டி போகணும் என்கிறதுக்காக நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு எல்லா மனுஷரையும் பார்த்து சாஸ்திரம் சொல்றது. நீ என்ன பண்ணிருக்க, யூ ஹேவ் பெய்ட் a heavy price, you have paid
an exorbitant price to actually acquire a boat called this body. Mahata punya panyena அப்படின்னு புண்ணிய பண்யம் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய புண்ணியம் சேர்த்து 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 வைத்துக்கொண்டு நீ என்ன பண்ணிருக்கேன், இந்த சரீரம் என்கிற ஒரு போட் ஆர் ஒரு ஷிப் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். காய நௌஹுன ஷிப் அப்படின்னு. மகதா புண்ணிய பண்யேன கிரீதேயம் காய நௌஹு துவயா, உன்னால நிறைய புண்ணியத்தை கொடுத்து இந்த ஒரு சரீரம் சம்பாதிக்கப்பட்டிருக்கு. எதற்காக என்று கேட்டால் கந்தும் துக்கோததேகே பாரம், துக்க சாகரத்தை தாண்டனம் என்கிற ஒரு காரணத்திற்காக நீ இது பண்ணிருக்கே அப்படின்னு சொல்றது. நமக்கு தெரியுமா இது அப்படின்னு? நமக்கு இந்த மாதிரி ரியலைஸ் ஆயிருக்கான இதுவரையும் ரியலைஸ் ஆனதா தெரியல. அடியனுடைய விஷயம் சொல்றேன். அதற்கு உடனே என்ன சொல்றது, துவர யாவன் நபித்தியத்தை, இந்த சரீரம் எந்த க்ஷணத்துல வேண்டி இருந்தாலும் மறைஞ்சுடலாம். அதனால எந்த காரியத்திற்காக நீ இவ்வளவு சிரமப்பட்டு இந்த ஒரு சரீரத்தை சம்பாதித்திருக்கிறாயோ அந்த காரியத்திற்கு நீ கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு இந்த சுபாஷிதம் சொல்றது. அந்த ஒரு மனுஷ சரீரம் வரணும்னா எப்படி என்னன்றது பஞ்சாக்னி வித்யில ரொம்ப விஸ்தாரமா சொல்றது. எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரெஸ்டிங். Other when we see it in the context of the genetic theory that is there today, it has come to be known today, we feel that it is well justified by the genetic theory that is known today. அது எப்படி என்னன்னு அந்த சந்தர்ப்பத்துல விஞ்ஞாபிக்கிறேன். பட் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங் ஃபார் தோஸ் who are interested in this subject. அதனால மனுஷத்துவம், அதுக்கப்புறம் மனுஷத்துவம் வந்ததுக்கப்புறம் அந்த துர்லபம் திரையமே வைத்தது என்ற ஒரு வார்த்தையை பத்தி சொல்லியிருக்கேன். மனுஷத்துவம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது ரொம்ப துர்லபமான விஷயம் என்னன்னா முமுக்ஷுத்துவம். மோட்சம் வேணும் என்கிற உட்கட்டமான இச்சை யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் முமுக்ஷு. மோட்சம் இச்சுகு முமுக்ஷு தஸ்ய பாவஹ முமுக்ஷுத்துவம். இப்போ சாதாரணமா நாம கேட்ட மோட்சம் வேணுமா அப்படின்னு கேட்ட மோட்சம் வேணுமா, வேணும் தான் அப்படின்னு அப்படி சொல்றமே தவிர ஐயோ மோட்சமா எப்படி கிடைக்குது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு இப்போ யாரோ ஒரு இதுல ஒரு இது பண்ண அப்ப ஒரு ₹1 கோடி கிடைக்குதுன்னா 1000 people will immediately start falling on us. ஒரு சின்ன இது இப்போ மைசூர்ல அடியாங்க இருக்கேன், 1 lakh sites will be allotted அப்படின்னா there will be a queue and இது அப்படின்னா tomorrow in front of the corporation office some 25 lakh people will be standing. நமக்கு எங்களுக்கு ஒரு சைட் வேணும், எங்களுக்கு ஒரு சைட் வேணும். அந்த மாதிரி மோட்சத்துல யாருக்கு ஆசை இருக்குன்னு சொன்ன இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் டு ஆன்சர். பிகாஸ் வடியன் மாதிரி திருமணிட்டு இருக்கலாம், குடுமையை சொல்லிருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். நமக்கு நிஜமாக மோட்சத்துல ஆசை இருக்கா நாமளே தொட்டு பார்த்துக்கணும். அதனாலதான் நமக்கு we have so many other ambitions in life. கியாதி, லாபம், பூஜை, பொசிஷன், பணம், இது ப்ராப்பர்ட்டி, அது இது சம்சாரத்துல 1000 ஆசை. பியூர்லி மோட்சம் ஒன்னே ஆசை இருக்கிறவருக்கு முமுக்ஷுன்னு பேர். நாம பர்சன் லைக் மை will also tell மோட்சம் வந்தா வரட்டும் சந்தோஷம், ஏன்னா ஏதாவது பண்ணோன்னு வேணும்னா பண்ணலாம் கொஞ்சம் அப்படின்னு as if we are trying to satisfy some other person we will tell like. அதனால மனுஷத்துவம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். மனுஷத்துவம் கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமானது முமுக்ஷுத்துவம். சரி, ஒருத்தனுக்கு தீவிரமான முமுக்ஷா இருக்கு, எப்படியாவது பண்ணி மோட்சத்தை சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு, என்ன பண்ணணும்னு தெரியாது. அது மூணாவது மகாபுருஷ சம்ஸ்ரயா, பெரிய ஆச்சாரியன் இடத்துல போய் இது பண்ணணும். அந்த ஆச்சாரியனுடைய லட்சணம் எப்படின்னா ஆச்சனமதி சாஸ்திரார்த்தானு ஆச்சாரிய ஸ்தாபயத்திபி ஸ்வயம் ஆச்சரத்தை யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சத்தை. இதை பத்தி சொல்லணும்னா மினிமம் 2 to 3 hours சொல்ல வேண்டிய விஷயம் அதெல்லாம் இருக்கு. பிரகிருதத்துல என்னன்னா மனுஷன் அப்படின்னு வந்து ஹிருத்யபேட்சையாது மனுஷாதிகாரத்தாது அப்படின்னு. சரி, மனுஷர்களுக்கு தான் பிரம்ம வித்யில அதிகாரம் சொன்னதுக்கு அப்புறம் அப்போ தேவதைகளுக்கு உண்டா இல்லையா அப்படின்னு. தேவதைகளுக்கு உண்டு. தேவதைகள்லயே சில பேருக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு கொஸ்டின் வருது. ஜெனரலா கொஸ்டின் என்ன, தேவதைகளுக்கு உண்டா இல்லையா அப்படின்னு. உண்டு. தே ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு அஸ்பைர் ஃபார் பிராக்டிஸ் ஆஃப் பிரம்ம வித்யா. சரி, அந்த தேவதைகள்லயே அப்ப எல்லா தேவதைகளும் எல்லா பிரம்ம வித்தியையும் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி வந்தது. என்ன, yes, all the devatas are eligible to practice any Brahma Vidya they like அப்படின்னு பதில் வந்தது. See, just see
how naturally the question and answer progresses and on the basis of which the adhikaranas are mentioned. அதனால அது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு மேற்கொண்டு பெரிய கேள்வி என்ன வந்தது, மனுஷர்களில எல்லாருக்கும் பிரம்ம வித்யில அதிகாரம் உண்டா கேள்வி. ஏன்னு சொன்னா சூத்ரர்களுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு கேள்வி. அப்படி கேள்வி வந்ததுன்னா அதற்கு ஒரு உதாரணமும் உபனிஷத்துல கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறது அப்படின்னு, அந்த ஜானஸ்ருதி என்கிற ஒரு மகாராஜாவை சூத்ரா வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரைத்வ மகர்ஷி பிரம்ம வித்யோபதேசம் பண்ணினார். அதனால சூத்ரர்களுக்கும் அதிகாரம் உண்டு அப்படின்னு உபனிஷத்துல ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறது. அதை காட்டுறதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜெனரலா சூத்ராளுக்கு உண்டா இல்லையான்னு கேட்டேன். இஸ் இட் நாட் அ கொஸ்டின் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னைக்கு இது பெரிய எக்ஸ்ட்ரீம்லி ரிலவெண்ட் கொஸ்டின், வெதர் வி கேன் டிஸ்கிரிமினேட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் காஸ்ட். இது இந்தியால இன்னைக்கு சோசியல் ப்ராப்ளம் எப்படி அப்படின்றது மேற்கொண்டாரு செப்பரேட்டா பார்க்கலாம். இன்னைக்கு நான் I have just listed out some issues, though I have not put it in PowerPoint. I have listed out certain issues that I want to share with you. இதுல எவ்வளவு விஷயம் அப்படின்னா ஒரு பெரிய புஸ்தகத்தை எழுதுனா இல்லை. இதுல I will just read out என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் வர்ணா அண்ட் ஜாதி. இதுல வர்ணம் என்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் குவாலிட்டி, whereas ஜாதி is based on birth. But there is no rule that bars from quality and birth coming together. அந்த விஷயம் செப்பரேட்டா போடுறேன். டிஸ்கிரிமினேஷன் அண்ட் டிஸ்டிங்ஷன், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அண்ட் நீட் ஃபார் டிஸ்டிங்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் இந்த வர்ண தர்மம் அப்படின்றது இட் இஸ் நாட் லிமிடெட் டு ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ்ல இருக்கு, பிளான்ட்ஸ்ல இருக்கு. பிளான்ட்ஸ்ல விபாகம் பண்ணிருக்கா, வனஸ்பதி லதா குல்ம இது அப்படின்னு சொல்லி வனஸ்பதி லதா குல்மம் அப்படின்னு. just as human beings have been decided, பிளான்ட்ஸ்லயும் there are different types of plants. அந்த பிளான்ட்ஸ்லயும் இது பிராமண செடி, வைசிய செடி, சூத்ர செடி, கஷத்திரிய செடின்னு சொல்லி இந்த பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரா அப்படின்றது அதுல இருக்கு. அனிமல்ஸ்ல இருக்கு, ஸ்வரங்கள்ல இருக்கு, அப்புறம் லோகங்கள்ல இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் இந்த வர்ண தர்மம் அப்படின்றது பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரான்ற விஷயம் இருக்கு. இட் இஸ் நாட் லிமிடெட் டு ஹியூமன் பீயிங்ஸ். அண்ட் இன் திஸ் கான்டெக்ஸ்ட் இந்த சம்பூக்க உபாக்கியானம் அப்படின்றது ராமாயணத்துல ஒரு பெரிய உபாக்கியானம், அதை பத்தி சொல்ல போறேன். தென் ஆல்சோ தி இஷ்யூ ஆஃப் ஜாதி ஆர் வர்ணா பேஸ்ட் ஆன் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி பாடி. இது எப்படி டிசைட் பண்றது அப்படின்னு, இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி பாடி. அந்த பாடி கான்ஸ்டிடியூஷன் எப்படி ஏற்படுறது அது இன்னொரு பெரிய சயின்ஸ் which has been explained in the Upanishads and also very important as far as genetics is concerned. இதை நாம டிஸ்கஸ் பண்ணோம். அதை தவிர பெடிகிரி இஸ் பேஸ்ட் ஆன் ஜீன்ஸ் and the same is considered very important in all animals, horses, dogs and so on. அது என்ன எப்படின்றது பார்க்கலாம். அண்ட் சங்கரா அப்படின்னா ரெண்டு வேற வேற ஜாதிக்கு சேர்ந்து இதாகக்கூடியதுக்கு சாங்கரியம் அப்படின்னு. சங்கரா இஸ் நாட் சப்போர்ட்டட் இன் கிரியேஷன் எக்ஸெப்ட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். இதுக்கு ஃபேக்ட்ஸ் என்ன, ரீசன் என்ன அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். அப்புறம் மேற்கொண்டு it is a question of not accepting certain things like a 64-bit system not being accepted by a particular motherboard or RAM or so many other things. இப்போ நமக்கு பிளட் குரூப்ல எப்படி அனாலஜி வருது அப்படின்றது. அதுக்கப்புறம் the nature of dharma and its most important and its being the most important factor in maintaining the balance in society. The base for this being varnashrama dharma, which is the correct and best alternative to all forms of governance like communism, democracy and so on. அதுக்கப்புறம் conclusion என்னன்னா system not accepting what is not acceptable அப்படின்னு. So these are the important points that need to be considered while we actually deal with this topic. இதுல முக்கியமா என்னன்னு கேட்டா
இந்த சம்பூகோபாக்கியானம் அப்படின்றது ஒரு விஷயம். அதற்கு முன்னாடி என்ன இதுன்னா, there is a huge or mammoth image in the West that this caste system that is prevalent in India is actually a great curse that is hampering the progress of society. அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியாலயும் வார்த்தைக்கு வார்த்தை எல்லாரும் இது சொல்லிட்டு. இதுல முக்கியமா என்னன்னா, இன்னொரு சம்பூகோபாக்கியானம் அப்படின்னு ராமாயணத்துல வருது. ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல வருது. அதை ரொம்ப சுருக்கமா சொல்றேன், பிகாஸ் இட் இஸ் மோஸ்ட் ரிலவென்ட் டு திஸ் டாபிக். ராமாயணத்துல என்ன விஷயம் அப்படின்னா, ராமராஜ்யம் எப்படி இருந்ததுன்னு நம்ம ராம பட்டாபிஷேக சர்க்கத்துல வருது அப்படின்னு சொன்னேன். நச்சஸ்ம விருத்தாக பாலானாம் பிரேதகாரியாணி குருவதே அப்படின்னு சொல்லி இந்த தர்மராஜ்யத்தினுடைய ஒரு அதனுடைய ஒரு ஃபேக்டர். தர்மம் இருக்கு அப்படின்றதுக்கு என்ன ஒரு சின்னம் அப்படின்னு கேட்ட, விருத்தாக பாலானாம் பிரேதகாரியாணி ந குருவதே. விருத்தர்கள் சின்னவர்களுக்கு எந்த காரணத்தை, அதாவது there was never an incident of an elderly person performing the last rites of a younger person. அப்படின்னா என்ன அப்படின்னு, the father would never lose a son or a grandfather would never lose a grandson. So சிருஷ்டியில உற்சர்க நியமம் என்ன இருக்கோ, அதாவது ஒரு பையன் இருக்கான், அவன் he becomes a father, he becomes a grandfather and then he passes away. ஜனன மரணங்கள் அப்படின்றது it is part of life, it is part of creation. Nobody can prevent that. ஜனனத்தை யாரும் prevent பண்றோம் நாம நினைக்கலாம், மரணத்தை யாரும் prevent பண்ண முடியாது. இப்போ பாப்புலேஷன் இதெல்லாம் வந்து we prevent the birth அப்படின்னு. No, it is not possible. The more we try to prevent it, the more it becomes, the problem becomes more complicated அப்படின்றது today we are seeing. மரணத்தை யாரும் எந்த காரணத்தாலையும் எப்பவும் prevent பண்ண முடியாது. Even though we have the best ventilators, we have the best life support systems, எது இருந்தாலும் எந்த காரணத்துக்கும் மரணத்தை யாரும் prevent பண்ண, எந்த ஹியூமன் பீயிங்கும் prevent பண்ண முடியாது. ஆனா தர்மராஜ்யம் அப்படின்னா அதுல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, only natural causes only they will die, and only after a particular age when he has others younger than him to perform the last rites. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் என்னுடைய ஆச்சாரியன் தான் சொல்லுவார். இதெல்லாம் யாரும் எத்தனையோ சில இதெல்லாம் நம்ம பெரியவாழ்தான் கேட்ட கூட இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு அவகாசம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு he used to lament. உபன்யாசங்கள்ல கூட என்ன அப்படின்னு சொன்னா, மெயினா இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்றதுக்கே அவகாசம் போராது, கேட்கிறவாளுக்கும் அவகாசம் போராது. பட் தீஸ் ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் தட் ஹேவ் டு பி டோல்ட் டு பீப்புள் அப்படின்னு சொல்லுவார். அதனால இங்க என்ன ஆறுதுன்னு கேட்டா, அந்த ராமாயணத்துல என்ன ஆறுது, அந்த ஒரு பிராமணன், அந்த பிராமணனுக்கு அவனுடைய குழந்தை செத்து போயிடுது. சோ உடனே இதுல இருந்து என்ன ஆறுதுன்னு தெரியுதுன்னா, அதர்மம் அப்படின்றது ராஜ்யத்துல பிரவேசிச்சிருக்குன்னு தெரியுது. பிகாஸ் இட் வாஸ் சோ சென்சிட்டிவ் இன் தோஸ் டேஸ். உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த அவன் வந்து என்ன பாரு, உன்னுடைய ராமனுடைய இடத்துல வந்து அவன் கேட்கிறான், என்னுடைய பையன் செத்து போயிருக்கா, எப்படி, how can I justify this, why this has happened? உன்னுடைய ராஜ்யத்துல இப்படி இருக்குன்னு சொன்னா, உன்னுடைய ராஜ்யத்தினுடைய அதர்மம் தான் இதுக்கு காரணம். அதுக்கப்புறம் உடனே ராமனுக்கு தன்னுடைய ஒரு தோஷத்தினுடைய அறிவு ஏற்படுத்தி உடனே அவன் அங்கேருந்து கிளம்பி போய் பார்த்த கொஞ்சம் தூரத்துல சம்பூகன் என்கிற ஒரு சூத்ரன் தலை கீழாக நின்று கொண்டு அவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கு. கதையில என்ன வருது அப்படின்னு, உடனே அவன் என்ன பண்ணான்னு, அந்த சம்பூக்கனை இது பண்ணி அவனுக்கு சிரச்சேதத்தை உண்டு பண்ணினான். உடனே இந்த குழந்தை பழிச்சுண்டு அப்படின்னு சொல்லி கதையில இருக்கு. So in India, these so-called rationalists, அவ என்ன பண்றான்னு பாருங்க, உங்க பிராமணா எழுதி வச்சுட்டு இருக்கிற சாகித்யம் இது, இந்த சாகித்யத்துல என்ன பண்ணிருக்க, இட் இஸ் டோட்டலி டிஸ்கிரிமினேட்டிவ். இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கு. இஸ் இட் பாசிபிள்? கேன் ஈவன் ஒரு ஃபெயிண்டஸ்ட் லாஜிக் கூட இல்லையா அவங்க தர்மத்துக்கு? ஒரு சூத்ரன் தபஸ் பண்ணி மேல வரணும்னு, who are you to prevent it? How can you prevent it?
என்ன அவனுக்கு பேசிக் ரைட்ஸ் கிடையாது. ஈஸி நாட் அ சிட்டிசன் ஆஃப் தி கண்ட்ரி. அதான் ஈஸி ட்ரபிளிங் எனிபடி, ஈஸி என்கேஜிங் இன் எனி வயலன்ஸ். ராமன் போய் அவனுக்கு அந்த இது சூத்திரனை கொண்டுட்டானா உடனே இந்த குழந்தைய பழிச்சு கொடுத்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஷெல்டன் போலக்கு வாழ்க்கெல்லாம் கேட்கவே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பெரிய இது கடிச்சு கொடுத்தோன்னா ராமாயணம் இஸ் a discriminatory tool. நேரா he has written like this. He has used the same words and it is used to exploit the lower sections of society like the Shudras. And பாபரி மஸ்ஜித் டெமாலிஷனுக்கும் இந்த ராமாயணத்துக்கும் கனெக்ட் பண்ணி அதுதான் எழுதி. பட் இதுல என்ன இந்த மாதிரி எழுதியிருக்காளே வாஸ்தவமாக இது சரியா அப்படின்னு பெரிய ஒரு ப்ராப்ளம் வரும். ஏன் அவனுக்கு அவன் பாட்டுல அவன் தபஸ் பண்ணின who are you to prevent him? You may be the king. நாளைக்கு என்னுடைய ஆத்துல உட்காந்து நான் ஜப்பம் பண்றேன், ராஜா வந்து who are you ன்னு சொல்லி எனக்கு தலை வெட்டினா what does it mean? அதுவும் அவனை தலை வெட்டின உடனே இவன் வந்து பொழைச்சுனான்னு சொன்னா என்ன எழுதி வச்சிருக்கீங்க? என்ன உங்களுக்கு ஒரு இதே கிடையாது? யூ டோன்ட் ஹேவ் எனி சென்ஸ் ஆஃப் ஷேம் ஆன் யுவர் செல்ஃப் அப்படின்னு அந்த அளவுக்கு கேட்கிற இதுக்கு வருது. ஆனா இதுல என்ன காரணம் அப்படின்னா, இதுல ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இதுக்கு பரிகாரம் பெரியவா என்ன சொல்லியிருக்கா, எஸ்பெஷலி பீப்புள் லைக் மை ஆச்சாரியா, அதை சொன்னதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு டேக் இன் டு அக்கவுண்ட் டூ இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இப்போ இஃப் யூ பிலீவ் தட் திஸ் எபிசோட் ரியலி ஹேப்பன்ட் based on the Ramayana itself, then you have to accept the answer also, provided it is logical. இப்போ இன்னொரு பெரிய விஷயம் மேல்கொண்டு ஸ்ரீபாஷ்யத்துல வரப்போகுது. உபனிஷத்துல வச்சு வந்திருக்கிற ஏதோ ஒரு கதையை வச்சுண்டு they actually decry the Upanishads themselves. இப்போ இதுல என்னன்னா அர்த்தஜரதி நியாயம்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. என்ன இது என்ன அர்த்தஜரதி நியாயம் அப்படின்னா, குக்குட்யாக ஏகோ பாகா பாக்காய அபரோ பாகா பிரசவாய. That means you accept the authenticity of a particular text only half, whichever is convenient to you. அப்படின்னு இப்போ இந்த ரேஷனலிஸ்ட் சேவா எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கு. எப்படின்னா அதுக்கு உதாரணம் சாஸ்திரத்துல என்ன சொல்றதுன்னா, ஒரு கோழி இருக்கு. So a person wants to have its eggs and at the same time he wants to eat it also. அந்த காலத்திலே இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க, குக்குட்டியாக ஏகோ, குக்குட்டின்னா கோழி. என்ன அதுல அர்த்தம்னு சொன்ன, அவன் என்ன சொன்னானா, வர egg is coming out from the behind portion of the hen, so I will cut it into half and the first half or the head portion இருக்கிற half நான் சாப்பிட்டுடுறேன் தலைய. The back portion anyway it is laying the eggs, it is going to continue to lay the eggs அப்படின்னு சொன்னான். How ridiculous it is. If only if it is alive will it actually give the eggs. அந்த மாதிரி இப்போ இவ என்ன பண்றான்னா, ராமாயணத்துல இந்த மாதிரி கதை இருக்குன்னு they actually tell Ramayana itself is false, but such portions they will accept as true and then they will say decry the entire thing. இந்த மாதிரி இல்லாமல் நாம இப்போ ராமாயணத்துல இது நடந்தது, if you truly believe, then you have to accept the answer given to the subjection, provided it is logical. அது மட்டும் ஒத்துக்க கூடாது. இது பெரிய இது, இந்த விஷயத்தை சொல்றாரு. Even to answer Sheldon Pollock, one portion he accepts as true in the Ramayana and another portion he is saying இதெல்லாம் பொய் அப்படி. இது ஒரு விஷயம். சோ இப்படி எப்படி பண்ணலாம், இது நியாயமா? ஒரு தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவன் தபஸ் பண்றது நல்லது தானே. நன்றாக தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறவனை போய் நான் கொல்றேன், அவனுடைய சிரச்சேதம் பண்றேன் அப்படின்னு அவனுடைய தலையை வெட்டி விடுறேன்னு, இட் இஸ் டோட்டலி டிஸ்கிரிமினேட்டரி, இட் இஸ் ஆக்சுவலி நத்திங் பட் டெரரிசம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இது ஒரு பக்கத்துல we will keep it because this question also has to be answered, because சூத்ரனுக்கு பிரம்ம வித்யில அதிகாரம் கிடையாதுன்னு, தபஸ்லயே அதிகாரம் கிடையாதுன்னு சொன்ன மாதிரி ஆச்சு. அதனால it is very much relevant to the current context. Yes, you are in a way it is really true. Buddhists, rationalists எல்லாம் Buddhists எல்லாம் rationalists, they can also be equated in a particular context. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, வர்ணத்திற்கும் ஜாதிக்கும் என்ன வித்தியாசம்? இது ரொம்ப ஃபண்டமெண்டலான கொஸ்டின்.
அதற்குதான் அடியனுடைய ஆச்சாரியன் அவர் கிரந்தங்களுடைய ஆதாரத்துல வேதங்களுடைய ஆதாரத்தை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். வர்ணம் என்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி குவாலிட்டி வேர் தேர் மைட் பி வாட் வி கால் அஸ் மியூட்டேஷன்ஸ். அது ஜெனட்டிக்ஸ்ல மியூட்டேஷன் அப்படின்ற ஒரு சப்தத்தை யூஸ் பண்றார். அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லுவார், நம்மாழ்வார் அப்படின்னா அவர் பிராமண வர்ணத்தை சேர்ந்தவர். அவர் சூத்ர ஜாதி சங்கர ஜாதின்னு அந்த சப்தங்கள் எல்லாம் நம்மாழ்வாருடைய வருடோட யூஸ் பண்ண கூடாது. பட் ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் அவர் நாலேஜ் இட் ஹஸ் டு பி யூஸ். அந்த மாதிரி பிரதிலோம சங்கர வர்ணத்துல அவதரிச்சார் அப்படின்னு சொல்றவர். பிரதிலோம சங்கர ஜாதியில. சோ ஜாதியினுடைய திருஷ்டியில சூத்ரர் அப்படின்னு அந்த சப்தத்தை இவரோட அசோசியேட்டே பண்ணக்கூடாது. பட் அடியானுக்கு க்ஷமையை கேட்டுக்கிறேன். பட் இஃப் யூ ஆர் டெல்லிங் பியூர்லி பை தி ஃபேக்ட், அந்த மாதிரி இருந்தாலும் பிராமண வர்ணத்தை சேர்ந்தவர்கள். இப்போ நம்மை போல இருக்க அடியனை போல இருக்கிறது அப்படின்னு அவர் தன்னை பத்தி சொல்லிப்பார். நாங்களெல்லாம் அப்படின்னு ஐ வில் நாட் டெல் அபவுட் யூ அப்படின்னு he used to be so careful. பிராமண குலத்துல பிராமண ஜாதியில பிறந்தாலும் கூட நமக்கு சூத்ர வர்ணம் அப்படின்னு தான் நாம வச்சுக்கணும். பிகாஸ் நமக்கு பிரம்ம பிராமண ஆத்மனா அந்தரஸ்மின் இமே லோகாஹ அந்தர்விஸ்வமிதம் ஜகத் பிரம்மைவ பூதானாம் ஜேஷ்டம் தேன கோர்ஹதி ஸ்பர்திதும் அப்படின்னு ஆச்சரியமா பிராமணனுடைய வைசிஷ்டியத்தை சொல்றது. அந்த மாதிரி பிராமணியம் நமக்கு இருக்கான ஒரு ஈவன் an iota of பிராமணியம் is not there அப்படின்னு சொல்லி நிறைய அவர் சொல்லுவார். யோ அனதீத்ய த்விஜோ வேதம் அந்யத்ர குருதேஷ்டமம் ச ஜீவன்னேவ சூத்ரத்துவம் ஆசு கச்சதி சாத்மயம். எத்தனை ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்க இந்த மனுஸ்மிருதி ஸ்லோகத்தின்னு சொல்லி. ஒருவன் த்விஜனாக இருக்கக்கூடியவன் வேதாத்தியனம் பண்ணாமல் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல அவன் பிரவர்த்திக்கானால் அவன் ஜீவித காலத்திலே ஈவன் ஆஸ் ஹி இஸ் அலைவ் ஜீவித காலத்திலேயே இம்மீடியட்லி தன்னுடைய எல்லா அனுச்சரர்களோட சூத்திரனாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த பிரம்ம பிராமண ஆத்மனா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு, பரமாத்மாவும் பிரம்மனும் ஒன்றே. there is no difference between a pure பிரம்மஜானி பிரம்மவேத பிரம்மைவ பவதி நாஸ்ய பிரம்மவித் குலே பவதி அப்படின்னு. பிரம்மவேத பிரம்மைவ பவதி, யார் பரமாத்மாவை புரிந்துக்கிறானோ அவன் பரமாத்மாவே ஆகிவிடுகிறான் அப்படின்னு. he is as good as பரமாத்மா அப்படின்னு. ஆனா அப்படின்னா பரமாத்மா ஆயிடுறானா அத்வைத்மான அந்த கொஸ்டின் அந்த மாதிரி கேட்கக்கூடாது. நிரஞ்சனஹா பரமம் சாமியம் உபைத்தின்னு இதுக்கெல்லாம் ரிசால்வ் பண்றதுக்கு விஷயங்களே இருக்கு. பரமாத்மாவை புரிஞ்சுட்டாலும் he is as good as பரமாத்மான்னு நிஜம்தான். ஏன்னா குணாஷ்டக யோகம் ஏற்பட்டு விடுறதான் மேற்கொண்டு சொல்ல போகுது. முக்தாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எல்லாம் ஈக்குவல் அப்படின்னா அப்போ ஒண்ணுமே வித்தியாசம் இல்லைன்னா ஜெகத் வியாபார வர்ஜம். ஒன்னும் வித்தியாசம் இல்லை எக்ஸெப்ட் ஃபார் ஃபியூ திங்ஸ். இந்த ஜீவாத்மாவும் he is as good as பரமாத்மா, சங்க சக்கர யோகம் இது எல்லாம் ஏற்பட்டு. ஆனா இவன் சிருஷ்டி ஸ்திதில வியாபாரங்கள்ல இறங்க முடியாது. he cannot be conduct தி சிருஷ்டி ஸ்திதில வியாபார ஸ்ரீயப்பதித்வம் இதெல்லாம் வராதுன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா எக்ஸ்ட்ரீம்லி லாஜிக்கல் எக்ஸ்ட்ரீம்லி காமன் சென்சிக்கல். பிரம்ம பிராமண ஆத்மனா அந்தரஸ்மின் இமே லோகா, ஒரு பிராமணன் பிரம்மஜானியாக இருக்கக்கூடிய பிராமணன் சேர்த்துக்கணும். அவனிடத்துல அந்தரஸ்மின் இமே லோகா, எல்லா லோகங்களும் அவனிடத்திலே இருக்கு. இப்போ ரீசெண்டா யாரோ ஒரு சுவாமி இந்த பூஹு பூஹா சுவஹா மஹா அப்படின்றதுக்கெல்லாம் ஏதோ ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொன்னார். he said all this is physical. பிசிக்கலா இந்த மாதிரி பூலோகம் அப்படின்னா இந்த மாதிரி இங்க ஒரு லோகம். இப்ப அமெரிக்கா, ஆப்பிரிக்கால இது இந்த தேசம் இருக்கு, போட்ஸ்வானா இருக்கு, காங்கோ இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு, அந்த மாதிரி எப்படி இருக்குன்னு சொன்னார். பட் அடியனுடைய ஆச்சாரியன் என்ன சொல்லுவாருன்னா இது பூர்த்தி அந்தரங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அந்தரஸ்மின் இமே லோகா பூஹு பூஹா சுவஹா மஹா தபா சத்தியம் எப்படி இருக்குன்னு ஆச்சரியமா யோக சாஸ்திரத்தை சொல்றது. எதற்காக இந்த வியாகரத்தையிடம் தான் நாம சொல்லணும் சந்தியாவந்தனம். why do you actually name the lokas? what do you have to do with them அப்படின்னு கேட்டேன்.
பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், பூஹு புவா ஓம் பூஹு ஓம் புவா ஓம் மகா ஓம் ஜனஹா ஓம் தபா ஓம் பூஹு ஓம் புவா ஓம் சுவஹா ஓம் மகா ஓம் ஜனஹா ஓம் தபா ஓம் சத்யம் அப்படின்னு ஒரு சந்தியாவந்தனம் பண்ணினா மினிமம் நியர்லி 20 டைம்ஸ் இது சொல்றோம். இதற்கு வியாஹிருதி அப்படின்னு பேர். இந்த வியாஹிருதிகளை யார் கண்டுபிடிச்சான்னா பூராதி சப்த வியாஹிருத்தினாம் பத்ரி பிருகு குத்சவ சிஷ்டா அப்படின்னு சொல்லி இவர்கள் ரிஷிகள் அப்படின்னு அதெல்லாம் அனுசந்தானம் பண்ணி அந்த நம்ம அந்த பூஹு பூவான பிராணாயாமத்தை சொல்றோம். இது என்னன்னா ஞானியினுடைய திருஷ்டியில அந்தரஸ்மி நிமேலோகாக அப்படின்னு சொல்லி அந்த சரீரத்திலேயே அந்த திவ்யமங்கள விக்கிரகம் அப்படின்னு யார் அந்த மாதிரி பகவானை சாட்சாத்கரிச்சுருக்காங்களோ அவர்களுக்கு அந்தரஸ்மி நிமேலோகாக அந்தர் விஸ்வம் இதன் ஜெகத்து இந்த பிரபஞ்சம் பூர்த்தி அவனிடத்துல உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதனால பிராமணன் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் தான் பிராமணன். அதனால இப்ப நம்ம பிராமணான்னு சொல்லிட்ட அடியனுடைய ஆச்சாரியன் என்ன சொல்லுவார் அப்படின்னு அந்த அபிவாதனம் பண்ற சமயத்தை அபிவாதே இப்ப பாரத்வாஜ கோத்திரம் அடியன்னு ஆங்கீர் சபாரஸ்பதி பாரத்வாஜ கிரியா ரிஷே பிரவராமிதா அப்படின்னு அதுல அடியனுடைய ஆச்சாரியன் என்ன சொல்லுவாருன்னா 7 ஞானிகள் பிரம்ம ஜானிகள் ஒரே சந்ததியில வந்த அப்போ அதற்கு கோத்திரம் அப்படின்னு பெயர். அதுக்கு கோத்திரம் அப்படின்ற சப்தம் எப்படி வந்திருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம். அந்த கோத்திரம் அப்படின்றது எப்படி இருக்கு என்ன அப்படின்னா how it has come into being, why only so many gotras. அந்த கோத்திரத்துல கூட என்ன விஷயம் அப்படின்னா இப்போ ஆத்ரேய கோத்திரம் அப்படின்னு உண்டு, ஆத்ரேய சகோத்திரம் அப்படின்னு உண்டு. ஆத்ரேய சகோத்திரம் அப்படின்னா என்ன, ஆத்ரேய கோத்திரத்திற்கும் ஆத்ரேய சகோத்திரத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய உண்டு. அதுல கோத்திரம் அப்படின்றது சில சமயம் வம்சத்தாலேயும் வரலாம். இந்த வம்சோத்விதா ஜென்மனா கர்மணாச்சா அப்படின்னு ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்துல சிஷ்ய பரம்பரையில வர்றது கூட வம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஆச்சாரியனுடைய சிஷ்யன் அப்படின்னா அவனுடைய புத்திரனுக்கு சமான அந்த ஆச்சாரியனுடைய பரம்பரையில வந்த கோத்திரங்களும் உண்டு அப்படின்னு எல்லாம் எத்தனை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குன்னு என்னுடைய ஆச்சாரியன் சொன்ன we would be flabbergasted. ஐயோ எப்படி இவ்வளவு விஷயம் இவர் தெரிஞ்சுட்டு இருக்காரு, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது and how to absorb all the knowledge that he has அப்படின்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனால வர்ணம் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் பேஸ்ட் பியூர்லி ஆன் குவாலிட்டி. ஸோ அந்த ஒரு பிரம்ம ஜானம் யாருக்கு ஏற்படுதோ அவரெல்லாம் பிராமண வர்ணியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் ஜாதி அப்படின்றது இட் இஸ் பேஸ்ட் ஆன் பர்த். சோ யாரு பிராமண ஜாதியில பிறந்து பிரம்ம ஜானத்தையும் அடைஞ்சிட்டு இருக்காளோ அவ பிராமண வர்ணம் பிராமண ஜாதி அப்படின்னு. இப்போ எம்பெருமானாரை போல பகவத் ராமாந்திர போல இருக்கிறவர்கள் பிராமண ஜாதி பிராமண வர்ணம் ரெண்டு விதத்திலையும் இட் ஹஸ் கோயின்சிடென்ட். பட் அடியனுடைய ஆச்சாரியன் என்ன சொல்லுவார் அப்படின்னா இப்போ அடுத்ததா எங்களுக்கெல்லாம் பிராமணியம் அப்படின்றது வரதேசனம்ன்றதுக்காகவே தாசான் எல்லாருக்கும் தாசி சப்தம் போட்டார். பிகாஸ் அப்படின்னு இது யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. இட் ஷுட் பி டேக்கன் இன் தி ரைட் ஸ்பிரிட். இங்க எல்லாருக்கும் அவர்களுடைய சிஷியர்களுக்கெல்லாம் தாசான் ஏன் போட்டார் அப்படின்னு as of now we are all in the shudra varna level அப்படின்னு என்னுடைய ஆச்சாரியன் சொல்லுவார். kindly don't mistake me, this has to be taken in the right spirit. I am again and again stressing that fact. அதனால அந்த மாதிரி இருந்து நாம மேலுக்கு ஏறி போய் பிராமண வர்ணத்துடைய ஸ்தானத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த திருஷ்டியில தான் இது சொல்லியிருக்காரு அப்படின்னு என்னுடைய ஆச்சாரியன் சொல்லுவார். So varna is based on quality whereas jati is based on birth. அதான் ஜென்மனா ஜாயத்தே சூத்ரா கர்மனா ஜாயத்தே திஜான அந்த இடத்துல என்ன ஆகுது, டிஃபால்ட்டா ஹி இஸ் பார்ன் ஆஸ் சூத்ரா. அது இந்த காலத்துல நாம சொல்லணும்னா டிஃபால்ட் அப்படின்னு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல இருக்கு. -2 அப்படின்னு போட்டா இட் இஸ் இந்த நம்பர் இருக்குல்ல 0 1 2 3 அப்படின்னு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைட்ல இட் கோஸ் ஆன் இன்க்ரீசிங், லெஃப்ட் சைட்ல இட் கோஸ் ஆன் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் கோஸ் ஆன் டிக்ரீசிங் -1 -2 -3. So -3 is lesser than -1. Though 3 is greater than 1,
-3 is lesser than -1. So நாம -3 அப்படின்னு போட்டா it means -3. If we just say 3, it means +3 only because the default value is plus. அப்படின்னு நாம எப்படி ஒரு கன்வென்ஷனை ஃபாலோ பண்றோமோ, ஜென்மனா ஜாயத்தை சூத்ரான்னா என்ன அப்படின்னு, டிஃபால்ட் இஸ் சூத்ரா. மேற்கொண்டு நாம எப்படி நாம ஒரு சாதனானுஷ்டானத்தை தொடங்குறோமோ அதற்கு அனுகுணமாக நம்ம மேலே போய் 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 கடைசியில பிராமண ஸ்தானம், பிராமணத்துடைய பிராமணியத்தை அடையணும் அப்படின்னு. அதனாலதான் இது ரொம்ப பெரிய விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட, விஸ்வாமித்ர உபாக்கியானம் அப்படின்றது நமக்கு பாலகாண்டத்துல வருது. ராமாயணத்துல பாலகாண்டத்துல நியர்லி 15 sargas are devoted purely for the story of Vishwamitra. விஸ்வாமித்ர உபாக்கியானம் அவர் எப்படி தபஸ் பண்ணினார். என்ன ராமாயணத்துக்கு ராமனுடைய கதைக்கும் விஸ்வாமித்ர உபாக்கியானத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு, அதுலதான் எல்லா ரகசியங்களும் அடங்கியிருக்கு. பிராமணியம் அப்படின்னா என்ன அப்படின்றது விஸ்வாமித்திரருடைய ஒரு வார்த்தைனால தெரியுது. திக்பலம், க்ஷத்ரிய பலம், பிரம்ம தேஜோ பலம் பலம். அது ரொம்ப விஸ்தாரமா ரொம்ப ஆச்சரியமா என்னுடைய ஆச்சாரியன் சொல்லு. போய் இவன் சிவனை உபாசனம் பண்ணி எல்லா அஸ்திரங்களையும் கொண்டு வரான். எப்பேற்பட்ட அஸ்திரம், பிரம்மாஸ்திரத்தையும் கொண்டு வரார் அந்த கௌஷிகன் என்கிற ஒரு மகாராஜா, விஸ்வாமித்திரனுடைய அர்லியர் வெர்ஷன். சோ அது இதா சிம்பாலிக்கா சொல்ற என்னன்னா, வசிஷ்டர் பிரம்ம தண்டத்தை எப்படி பிடிச்சுட்டு இருந்தார், எந்தெந்த அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் விட்டாலும் இட் யூஸ் டு கோ அண்ட் மர்ஜ் இன்டு தி பிரம்ம தண்டம். வசிஷ்டரை அசைக்கவே முடியல. சோ அவ்வளவு எவ்வளவோ ஆயிரக்கணக்கிலான வருஷங்கள், அதுக்கெல்லாம் எப்படி அர்த்தம் என்னன்றதெல்லாம் பெரிய விஷயம் இன்டர்பிரேட் பண்றது. 1000 வருஷம் தபஸ் பண்ணி எல்லா பிரம்மாஸ்திரத்தை இன்க்ளூடிங் பிரம்மாஸ்திரம் அதை நான் வசிஷ்டர் இடத்துல பிரயோகம் பண்ண ஒண்ணுமே இல்லையே. திக்பலம், க்ஷத்ரிய பலம், இஸ் எ வேஸ்ட். பிரம்ம தேஜோ பலம் பலம். ஏன்னா ஏகேன பிரம்மதண்டேன சர்வாஸ்திராணி ஹதானி. என்னுடைய எல்லா அஸ்திரங்களும் இன்க்ளூடிங் வாயுவியாஸ்திரம், ஐந்திராஸ்திரம், வாயுவியாஸ்திரம், அப்பேற்பட்ட அஸ்திரம் இன்க்ளூடிங் பிரம்மாஸ்திரம். அந்த பிரம்மாஸ்திரத்தையும் கூட இந்த பிரம்ம தேஜஸ் என்கிற ஒரு பலம் அதை அப்சார்வ் பண்ணி கொடுத்த பிரம்ம தேஜஸ்னுடைய பலம் எப்படி இருக்கணும். சோ ஐ வில் அஸ்பைர் ஃபார் தட் பிரம்ம வித்யா அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறார் தபஸ் பண்றது. நான் பிரம்மர்ஷி ஆகணும் தபஸ் பண்றேன். அந்த பிரம்மர்ஷி அப்படின்றது தான் பிராமணியம் அப்படின்றதுடைய ஃபைனல் ஃபார்ம். அது எப்படி இருக்குன்னா என்னன்றது, எத்தனை ஸ்டேஜ் இருக்கு அதுல. காமக்ரோதங்கள் எல்லாம் ஜெயிக்கணும், காமத்தை ஜெயிக்கணும். அதுல முதல்ல எல்லாம் ரொம்ப எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னா, முதல்ல என்ன பண்றார், தனக்கு யாரு தன்னிடத்துல யார் சரணாகதி பண்ணாலும் அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போறார். திரிசங்கூருடைய கதை வருது, சுனஷேபனுடைய கதை வருது. அதுல தன்னுடைய அது என்னன்னா சரணாகத ரட்சணம் அப்படின்றது பெரிய விஷயம். பகவானுக்கு நாம அதே பெரிய இதா பாராட்டு. ஆனா இஃப் இட் இஸ் means to boost your ego, it is totally wrong அப்படின்னு. ஏன் திரிசங்கோவன் சரணாகதி பண்ணா அவனுக்கு ஏன் அப்படி பண்ணாருன்னு, ஐ வில் டூ லைக் திஸ், நான் உனக்கு சரணாகதி சரண்யனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, who are you? Can you do something that is totally against creation? You are not supposed to do. உனக்கு ஏதோ சில சக்திகள் வந்திருக்குன்னா you should not misuse it அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜா போய் சுனிஷேப உபாக்கியானம், திரிசங்கூனுடைய உபாக்கியானம். அப்புறம் இவர் என்ன பண்றார், கடைசியில எனக்கு தபஸ் பிரம்மத்துவம் தான் வேணும் அப்படின்ற. அப்புறம் இந்த ரம்பேனுடைய உபாக்கியானம் காமத்தை ஜெயிக்கிறார், குரோதத்தை ஜெயிக்க முடியல. சோ ரம்பேக்கு சாபம் கொடுத்த உடனே அதுல மத்தியத்துல மேனகேனுடைய விற்த்தாந்தம் காமத்தை ஜெயிக்க முடியல. அப்புறம் காமத்தை ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்றார். அப்போ ரம்பேனுடைய உபாக்கியானம் வருது. அங்க he overcomes desire but not anger. மறுபடியும் அந்த தபஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகி மறுபடியும் அப்புறம் என்ன வருது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு உபாக்கியானம் விஸ்வாமித்ர உபாக்கியானம். That means that is how we have to actually progress. நாம அதெல்லாம் எப்படி என்னன்றது, can we even imagine all those things? அப்படி பண்ணி கடைசியில பிரம்மர்ஷித்தத்தை அடைஞ்சார் அப்படின்னு கதை ஆச்சரியமா வருது. அதான் அதுல பெரிய விஷயம் என்ன, மறுபடியும் இங்க ஆச்சாரியன் சொல்லுவார், இந்த பிராமணா ஜாதி பிராமணா சும்மா விடுவாள,
டே எல்லாம் சரிடா, இவன் பிராமணன், இவாளுக்கு ஒரு அர்ஹத்தை இல்லாம இருந்தாலும் இவ குறும்பு நன்னா பேசுவா, இவன் அப்ப யாரா அப்படின்னு கேட்டான். அதற்காக இன்னொரு புராணாந்திரத்துல என்ன எழுதியிருக்கான்னு சொன்னா, புராணாந்திரத்துல இருக்கிறது வாஸ்தவமான விஷயம். அதற்காக தபஸ் பண்ணி என்ன பண்ணினார், இவர் க்ஷத்ரியனுடைய குமாரராக இருந்தாலும் இவருடைய அப்பாவுக்கு பிராமணியத்தை வாங்கி கொடுத்தார் அப்படின்னு கதை இருக்கு. உடனே அதுக்கும் சும்மா இருக்குல்ல, சரிடா இவன் அப்போ சரி, இவன் தாத்தா யாரா அது கேட்டுருவா அப்படின்னு இந்த குறும்பு பேசக்கூடிய பிராமணா அந்த காலமே இருந்தா தெரியும், சோகால் பிராமின்ஸ். அவ என்ன பண்ணாளான்னு சொன்னா, இவ தாத்தா யாருன்னு கேட்ட உடனே இவர் என்ன பண்ணினாரா, தபஸ் பண்ணி மறுபடியும் தாத்தாவுக்கும் வாங்கி கொடுத்தார் பிராமணியத்தை அப்படின்னு, ஜஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை தி லூஸ் டங்ஸ் ஆஃப் தி சோகால் பிராமின்ஸ். அதுக்கப்புறம் வேண்டாமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு தான் அங்கதான் சயின்ஸ், தி சயின்ஸ் ஆஃப் ஜெனடிக்ஸ் கம்ஸ் என்னுடைய ஆச்சாரம். அதுக்கப்புறம் வேண்டாமான்னா, நோ திரிபூருஷம் அப்படின்னு, ஏன் பித்ரே பிதாமகா பிரபிதாமகான் 3 தலை தான் வச்சிருக்க. நாம சொல்றப்போ எப்படி சொல்றோம், 3 தலை கல்யாணத்துல நிச்சயதார்த்தம் இதெல்லாம் சொல்றப்போ ஏதாதிச சர்மணா நப்த்ரீ நப்திரே பௌத்ராயா புத்ராயா அப்படின்னு 3 தலைமுறை என்ன போறோம்னா அதுக்கு வைஜானிகமான காரணம் உண்டு. சாத்தாரியர்களும் பித்ரே பிதாமா பிரபிதாமகா தான் வச்சிருக்க சுகமா இருக்கு. அதனால இந்த வர்ண பிராமணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது நமக்கு அது இதுக்கு ஒரு பெரிய நிதர்சனம் என்னன்னா இந்த விஸ்வாமித்ரோபாக்கியம். இந்த விஸ்வாமித்ரோபாக்கியானத்தை சரியா படிச்ச என்னுடைய ஆச்சாரியன் சொல்லுவார், we can actually understand, analyze our own selves and also assess the state in which we are. மேல்கொண்டு அதனால இது என்னன்னா, it is based on varna is based on quality, whereas jati is based on birth. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜாதிக்கு there is some prominence அப்படின்றது மறக்க கூடாது. அதுல அதுக்கு அடியனுடைய இன்னொரு ஆச்சாரியராக இருந்த அடியன் யாருடைய ஒரு திருவடியில சில விஷயங்கள் எல்லாம் தெரியறதுக்கு அவகாசம் ஆச்சு. அந்த ஒரு பெரிய ரொம்ப பெரிய ஞானியா இருந்து ஸ்ரீ ஸ்ரீ ரங்கப்பிரிய சுவாமிகள் ஒரு ஆச்சரியமான ஒரு எக்ஸாம்பிள் காட்டுவார். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜாதியில அப்போ ஜாதி பிராமணனுக்கும் ஜாதி சூத்திரனுக்கும் வித்தியாசம் உண்டா இல்லை. இப்போ பர்சன் இஸ் பார்ன் இன் பியூர் பிராமின் கேஸ்ட், ஹிஸ் ஃபாதர் பேரண்ட்ஸ் கிராண்ட்ஃபாதர் எல்லாரும் பிராமின்ஸ், ஹிஸ் மதர் கிராண்ட் மதர் எல்லாம் கிராண்ட்ஃபாதர், இந்த பக்கம் மெட்டர்னல் பெட்டர்னல் சைடு எல்லாம் இதா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிராமணனுக்கும் ஒரு ஜாதியிலேயே பிறந்த சூத்திரனுக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா அப்படின்னு கண்டிப்பா உண்டு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கு. எதற்காக அப்படின்னா, that is the last or penultimate point which I am going to stress. பிராமணன் அப்படின்னா, பிராமண குலத்துல பிறந்திருக்கிறவன் அப்படின்னா, that body has certain constitutional values. It satisfies certain conditions, whereas the Shudra caste பறந்திருக்கக்கூடிய ஒரு வியக்திக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது அப்படின்னு ஒரு விஷயம். அதை பத்தி ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் இட் லேட்டர். இந்த வர்ண தர்மம் அப்படின்றது என்ன இருக்கும், இந்த வர்ண தர்மம் அப்படின்றது இட் இஸ் நாட் லிமிடெட் டு ஹியூமன் பீயிங், ஸோ இட் இஸ் நாட் டிஸ்கிரிமினேட்டரி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்குதான் அடியன் இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் அங்கே போட்டிருக்கேன், அதை படிச்சு காட்டுறேன். There is lot of difference between discrimination and distinction when we see from the point of view of English language. And the shade of the meaning ரொம்ப important. Those who are well versed in English language or even reasonably well versed can understand the difference. Distinction அப்படின்னு சொன்னா இது வேற இது வேறன்னு புரிஞ்சுக்கணும். Discrimination அப்படின்னு சொன்னா நீ இந்த இப்பேற்பட்ட விஷயத்துல இருக்கிறதுனால பார்ஷியலா இருக்குது, பீயிங் பயாஸ்ட் டியூ டு சம் வெரி ஆர்டினரி கன்சிடரேஷன், we call it as discrimination. Whereas distinction is different. இந்த வர்ணம் அப்படின்றது, வர்ண தர்மம் அப்படின்றது it distinguishes, it does not discriminate அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அடியனுக்கு அடியனுடைய ஆச்சாரியன் சொல்ற விஷயத்தை இந்த மாதிரி பிரசன்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிது. So I have used these words, these two words.
I may have read it somewhere, or I may not have read it, I don't remember. Or it might have been already told by some elderly person. எப்படி இருந்தாலும் நமக்கு விஷயம் பிரதானம். அதுல என்ன ஆகுதுன்னா டிஸ்கிரிமினேஷன் கிடையாது, டிஸ்டிங்ஷன் வேணும். ஏன் அப்படின்னு கேட்டா, அடியேன் காட்டிருக்கிற மாதிரி பிராணிகளில பிராமண க்ஷத்ரிய வைசிய விபாகம் உண்டு. செடி கொடி இதுல எல்லாம் பிராமண க்ஷத்ரிய வைசிய விபாகங்கள் உண்டு. புஷ்பங்கள்ல பிராமண க்ஷத்ரிய வைசிய விபாகம் உண்டு, பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர விபாகம் உண்டு. மெட்டல்ஸ்ல பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர விபாகம் உண்டு. ஸ்வரங்கள்ல பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர விபாகம் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். இது சிருஷ்டியிலே சகஜமாக இருக்கக்கூடிய தர்மங்கள். பிராமணத்துவம், க்ஷத்ரியத்துவம், வைசியத்துவம், சூத்ரத்துவம், இது நாளும் கூட சிருஷ்டியிலே சகஜமாக வரக்கூடிய தர்மங்கள், பகவானாகவே சிருஷ்டித்திருக்கக்கூடிய விஷயம். அதனாலதான் பகவத்கீதையில என்ன சொல்றதுன்னா, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷ. சாதுர்வர்ணியம் அப்படின்றது மயா சிருஷ்டம் குத்ரான மனுஷேஷுன்னு சொல்லல. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் அப்படின்னு சம்ஸ்கிருத பாஷையினுடைய ஒரு பெருமை என்னன்னா, இட் allows us to actually go deep into the context and get the meaning. சமுத்திரத்துல கீழே போய் நாம இந்த முத்துச்சிப்பியை நாம எடுத்துட்டு வர மாதிரி. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் அப்படின்னு சிருஷ்டின்னு சிருஜுன்ற தாத்து யூஸ் பண்ணிருக்கிறதுனால சிருஷ்டியில நான் உண்டு பண்ணிருக்கேன் அப்படின்ற அர்த்தத்தை கூட நாம எடுத்துக்கிறோம். இட் மே நாட் சாட்டிஸ்ஃபை தி கிராமட்டிக்கல் ரூல்ஸ், பட் சம்ஸ்கிருதத்துல அந்த மாதிரி கிடையாது. பியூர்லி கிராமட்டிக்கல்லா சொல்லணும்ன்றது சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. குஷப்தா அந்தகாரஸ்யாத் ருஷப்தஸ்த நிரோதகா அந்தகார நிரோதித்வா குருழித்ய விதியத்தை எல்லாரும் ஒத்துக்கணும். கூன்னா இருட்டு, அஜ்ஞானம், அஜ்ஞானம் என்கிற இருட்டு. ரூன்னா அந்த அஜ்ஞானம் என்கிற இருட்டை தூரா பண்ணக்கூடியவன் அப்படின்னு சொல்றது. அப்படின்னு எந்த தாத்து எந்த பிரத்தியம் அப்படின்னு கிராமட்டிக்கல்லா டெரிவேஷன் காட்டுன்னு கிடையாது. பெரிய ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு டெரிவேஷன் சொல்லியிருக்கா. we have to accept it as it is. It may not satisfy the grammatical rules of Padini or grammatical rules of Sanskrit itself. அதனால சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் அப்படின்னு எதுல அப்படின்னு in all aspects of life, not only human beings. நான் சொன்ன மாதிரி செடி இருக்கலாம், ஸ்வரம் இருக்கலாம். ஸ்வரம் அப்படின்னா என்ன? உதாத்த அனுதாத்த ஸ்வரித்தம் பிரச்சயம் அப்படின்னு இன்னொன்னு சொல்லுவோம். அந்த ஸ்வரங்கள்ல அவாந்தர பேதங்கள் எல்லாம் உண்டு. அதுல பிராமண ஸ்வரம், கஷத்ரிய ஸ்வரம், வைசிய ஸ்வரம், சூத்ர ஸ்வரம் அப்படின்னு. அதே மாதிரியாக வேதங்கள்ல உண்டு. சாமவேதோ பிராமணானாம் பிரசூதி யஜுர்வேதம் க்ஷத்ரியஸ்யா ஹுர்யோனிம் சாமவேதோ பிராமணானாம் பிரசூதி. இது ரொம்ப ஆச்சரியமா என்னுடைய ஆச்சாரியன் சொல்லுவார். அவருடைய பெரிய ஒரு ஞானியான குரு சொல்லுவார். யஜுர்வேதம் க்ஷத்ரவேதம், சாமவேதம் பிராமண வேதம், ரிக்வேதம் வைசிய வேதம், அதர்வண வேதம் சூத்ர வேதம். வேதத்துல கூட இப்படியா வேதைஷ்ட சர்வை ராமே வேத்யான. டோன்ட் கன்ஃபியூஸ் இட் வித் அதர் இஷ்யூஸ். வேதத்துல இருக்க வேதத்திலேயே பிராமண வேதம், சத்திரிய வேதம், இது என்ன சுவாமி? இது சாதுர்வர்ணியம். வேதம் என்கிறது சிருஷ்டியினுடைய இன்டெகிரல் பார்ட். சிருஷ்டிக்கு சம்பந்தப்பட்ட சாகித்யம்னு அடியனுடைய ஆச்சாரியன் ஆச்சரியமா வேதக்கூடிய பெருமையை சொல்லுவது. இட் இஸ் எ லிட்ரேச்சர் தட் இஸ் அசோசியேட்டட் வித் கிரியேஷன். சிருஷ்டியோட சகஜமா வந்திருக்குன்னா நாம என்ன சொல்றோம்? பகவானாலேயே உபதேசிக்கப்பட்டது, நேரா பகவான் உபதேசிச்சிருக்குன்னு சொல்றோம். சோ வேதத்திலேயே இந்த வேதம் அந்த வேதம் அடியேன்னு சொன்ன மாதிரி நாட் ஓன்லி இது வேதத்திலேயே சொல்றது. எப்படின்னு ரிக்வேதத்தினுடைய எதிர்வேத சம்ஹிதையை சொல்லுங்க, எப்படி இருக்கு பாருங்க. இஷேத்வோர்ஜேத்வா வாயவஸ்தோபாயவஸ்ததேவோ வஸ்தவிதா பிரார்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய கர்மண ஆப்யாயத்வமக்னியாதேவ பாகமூர்ஜஸ்வதி பிரயஸ்வதி பிரஜாபதிரனமீவா யக்ஷ்மாமாவஸ்தேனைஷதமாகஷகம் சோ ருத்ரஸ்ய ஹேதிः பரிவோ வృణக்து ध्रुवास्मिन् गोपतौ स्यात् बह्वीर्यजमानस्य पशून् पाहि.
இது எப்படி இருக்கு? ரிக்வேதத்தினுடைய இதையும் சொல்லி காட்டுவார். எனக்கு தெரியாது. ரிக்வேதத்தினுடைய அந்த அதனுடைய ஒரு கதி அது எப்படி வருது, எஜுர்வேதத்தினுடைய ஒரு கதி எப்படி வருது, இது ரெண்டுக்கும் பாருங்க எப்படி வித்தியாசம் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதனால there is distinction in சிருஷ்டி. சிருஷ்டியில ரெண்டு விஷயம் ஒரே மாதிரி என்னைக்கும் வராது அப்படின்னு ஆச்சாரியம். No two objects are created equally. ரெண்டு கார் ஒரே மாதிரி எல்லா பாராமீட்டர்ஸும் பர்ஃபெக்டா they are single அப்படின்னாலும் there will be some difference. Ultimately time and space, இது இந்த வஸ்து இந்த, even though there might be a millisecond difference, and that will also matter. Whether it is a mechanical thing, இப்போ இந்த flash drive இதே மாதிரி பர்ஃபெக்டா இன்னொரு ஃபிளாஷ் டிரைவ் கிரியேட் பண்ண கூட there will be difference of time and space. இந்த ஃபிளாஷ் டிரைவ் எந்த ஸ்பேஸ் அண்ட் டைம்ல உண்டாச்சோ அதே டைம் அண்ட் ஸ்பேஸ்ல இன்னொரு ஃபிளாஷ் டிரைவ் அதே மாதிரி உண்டாக முடியாது. அதனால இந்த வர்ண தர்மம் அப்படின்றது என்ன ரொம்ப 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 பெரிய விஷயம். அதனால டு கன்க்ளூட் டுடேஸ் இது again I thought that I will complete the entire explanation today, but looks like it may take 1 or 2 more classes. So I hope I will not be digressing too much, but இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். யாரும் சொன்னது கிடையாது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். ஆனா அடியனுடைய ஆச்சாரியன் இதெல்லாம் விசேஷமாக சொன்னபடியாலே அடியன் would like to share it with these things, share it with all the Sahridayas who are assembled in this class. So once again we will continue this aspect in future in the next few classes. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அடியன் கூட I am also a novice in this field. அடியனுடைய ஆச்சாரியன் என்ன சொன்னாரோ அதுதான் just I am repeating as it is. So I welcome any questions in any manner. அது எப்படி இருந்தாலும் கூட it is most welcome. I will try to answer them the maximum for this. இவர் ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்கார். Should we not blame us Brahmins for decay of the Varna system? Because there are many Brahmins who do not follow the systems of a Brahmana, which gives an excuse for others to not follow. And the Brahmins don't follow the path they are supposed to take, but they insist on others to follow, then the distinction turns to discrimination, doesn't it? Yes, you are absolutely right according to me. இதுல இன்னொரு பெரிய ஞானியாக இருக்கக்கூடியவர் அவர் பிராமணர்கள் ஏன் கெட்டு போனார்கள் அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லா அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. இதுல there are so many factors. Once again, basically நாம நம்ம தர்மத்தில இருந்து சுட்டாளாக ஆயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி we have actually transgressed, we have actually fallen from our dharma. Brahmins அப்படின்னு இந்த ஜாதி பிராமணர்கள் நாம யார் சொல்லிக்கிறோம், we have actually totally fallen. அடியனுடைய ஆச்சாரம் சொல்ற பிராமணர்கள் கெட்டு போயிட்டார்கள். என்ன பண்றது? அதற்கு சோசியல் காசஸ், இது சிருஷ்டியிலேயே சகஜமா இருக்கக்கூடிய காசஸ், ஆல் தீஸ் ஆர் தேர். They have also to be taken into account. And then once again இதுக்கு நம்ம பகவத் ராமானுஜருடைய பெரிய கான்ட்ரிபியூஷன் என்ன, இந்த பிராமண தர்மம் அடியனுடைய ஆச்சாரம் ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவார். நம்ம பாரதிய சம்ஸ்கிருதிக்கு பிராமினிசம் அப்படின்னு தான் பேர். இந்து தர்மம் அப்படின்றது, ஹிந்துன்றது இட் இஸ் a word which is a geographical term. வாஸ்தவமா இந்த தர்மமே பிராமண தர்மம் அப்படின்னு. அந்த பிராமண தர்மம் அப்படின்னு பிராமினிசம் அப்படின்னா முதல்ல நமக்கு வெஸ்டர்னர்ஸ் ஆல்சோ கால் திஸ் as பிராமினிசம். வந்து ஹிந்துயிசம் அப்படின்றது பத்தி ஒரு பெரிய ஆர்டிகல் இன்டர்நெட்லயே வந்திருக்கு. how this word ஹிந்து, சிந்து அப்படின்றது நதி, இந்த சிந்து தீரத்துல இருக்கிறவர்களுக்கு சிந்துஸ் அப்படின்னு பேரு, சிந்துல இருந்து ஹிந்து ஆயிருக்கு. பட் தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ். பட் இந்த பிராமணியம் அப்படின்றது ஏன் குறைஞ்சது அப்படின்றது கூட we have to take. Socially speaking, what Sri Krishnan has told is totally correct. Because பிராமணர்கள் எப்படி how they deteriorated, and due to it how Brahminism deteriorated அப்படின்றது it's a big study for social from the point of view of social sciences. அதனால அது ஒண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வர்ணாஷ், இது மோஸ்ட் ignored point in the Varna. அடியனுடைய ஆச்சாரியன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, that is the last point in which the list I have made.
how the Varnashrama Dharma is the perfect system that has to be followed in society at the political level also. Democracy, communism, dictatorship. Democracy, how it has failed, and we are seeing in India today what is happening. Communism has already failed. China also has left its original communism of Lenin and Mao and others. Capitalism is a problem. America, you are seeing it. So, which is the alternative? Lesser evil than dictatorship. There is no control, there is no say for the subjects. Democracy, Praja Prabhutvam, the subjects themselves are kings, but it has miserably failed. We are seeing in India. The Varnashrama Dharmam அப்படின்றது இது எல்லாருக்கும் ஆல்டர்னேட்டிவாக எப்படி இருந்தது அப்படின்றது கூட இந்த கிரந்தங்கள்ல கிடைக்கிறது. அதை பத்தி கூட I want to say a few words which I will do in the next session. Thank you very much. And ஒரு சின்ன அப்சர்வேஷன் சுவாமின், அதாவது சில பேர் வந்து இந்த சம்புகனோட ஸ்டோரி இருக்கு இல்லையா, அது ரொம்ப இன்கன்வீனியன்டா இருக்கிறதுனால there are some people who say like உத்தரகாண்டமே வந்து பின்னாடி எழுதினது, it is not actually part and parcel of ராமாயணம் அப்படின்ட்டுன்னு சொல்றேன். அதுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும். ஆழ்வார் வந்து குலசேகர ஆழ்வார் வந்து ஸ்பெசிபிக்கலி வந்து சொல்றாரு, செருதவ செம்முகன் தன்னை சென்னு கொண்டு செழுமறையோன் உயிர்மிட்டு தவத்தோன் இந்த நிறமணி போன் அணியும் கொண்டு லவனன் தன்னைன்ட்டுன்னு உத்தரகாண்ட ஸ்டோரியை அவர் சொல்றாரு. அதே மாதிரி சுவாமி வேதாந்த தேசிகனும் வந்து சர்வகர்ம சமாராத்யா சனாதன தர்ம அப்படின்ட்டு உத்தரகாண்டத்தை ஃபுல்லா அவர் வந்து இப்போ ராமாயணத்தோட பார்சலா தான் ஹாட்டக கிரி கட்டக அப்படின்ட்டு ஆரம்பிக்கிற உத்தரகாண்டத்துல அவரும் சொல்றாரு. அதனால some people conveniently say that Uttarakandam is not part and parcel of Ramayana. That is also not correct. They will சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த ஸ்டோரி வந்து ரைட் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கணும். அந்த சம்புகனோட ஸ்டோரியை ரைட் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டு நீங்க சொல்ற மாதிரி டிஸ்கிரிமினேஷன் வர்சஸ் டிஸ்டிங்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் வாட் யூ taught us today. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சுவாமி. I have shared the ideas. It's not a question of one person teaching the other, because you are all well-learned persons who are attending, so it is more of sharing my knowledge and enriching my knowledge. That is how I see it. So கண்டிப்பா இதை பத்தி இன்னொரு சில விஷயம், இந்த ராமாயணம் உத்தரகாண்டம் சேர்ந்திருக்கா இல்லையான்றத பத்தி அடியேன் கூட ராமாயண பாராயணம் பண்ணிருக்கிறபடியால அடியனுடைய சில அபிப்பிராயங்கள் உண்டு. அடியனுடைய ஆச்சாரியரிடத்தை கேட்டது, அவர் என்ன சொன்னார் அப்படின்றது I will share it with the persons of this forum. So but நீங்க சொல்லிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா அதை பத்தி we will also have further discussions. Thanks Narayanan Swami for this information. It's very new information நீங்க சொன்னது. And Swami, thank you very much for this lecture. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்க கிளியரா நெக்ஸ்ட் லெக்சர்ல. இப்போ ஒரு மனுஷனை பார்த்த உடனே இவன் பிராமணனோ சூத்திரனோ வைஷ்ணவோ அது சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? அது யார் சொல்ல முடியும்? ரிஷிகள் தான் சொல்ல முடியும்னு ஒரு வாட்டி நான் கேள்விப்பட்டேன். இவரே புத்தமணன் சுவாமியே சொல்றது. இந்த விஷயத்த கொஞ்சம் கிளியர் பண்ணுவோம். பிகாஸ் நாங்க வந்து காஸ்ட் பிராமினிசமே வந்து பிரைமரியா வச்சுட்டு இவன் பிராமணனா இவன் சூத்திரனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஒரு குத்தமணன் சுவாமிக்கு இது கூட சொன்னாரு, ஏன்னா இது இப்போ வந்து ரிஷிகள் தான் சொல்ல முடியும் வர்ணத்தை, வரும் பரப்பால பிராமணன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அப்ப யாருக்கு பூனல் பண்ணலான்றது கூட கொஸ்டின் வருது, யாருக்கு வேதாத்தியானம் பண்ணலான்றது கூட ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இப்போ கேஸ்ட் பேஸ் பிராமணிசமே ஒரு என்ட்ரி ஆர் எலிஜிபிலிட்டியா வச்சுட்டு வேதங்களும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படி பார்த்தா கேஸ்ட் பேஸ்ட் சத்திரியாளுக்கும் வேதம் சொல்லலாம், அப்படி பார்த்தா கேஸ்ட் பேஸ்டு வைஷ்யால கூட வேதம் சொல்லலாம். இப்போ என்னன்னா கொஞ்சம் நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க, வாட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எலிஜிபிலிட்டி? எலிஜிபிலிட்டிக்கு தானே வந்து கஷ்டப்படுறேன். இப்போ வந்து தமிழ்நாடுல கருணாநிதி சொல்லிட்டு ஒரு what is the basis, what is the criteria அப்படின்றத பத்தி கண்டிப்பா I am going to tell that. So that I have in the list that I have prepared, I have very prominently put that, and I am going to explain that in extreme detail. That is within 1 or 2 classes. Extreme detail na
all that I know, I want to share. Honestly, many of this information is not available easily, and I hope many people realize the value of these classes, which is information, what was told today in Antarasmin email Lokaha, Antarlokangal Vishangal, அதெல்லாம் வந்து எங்கெங்கும் கிடைக்கிறது இல்ல, அத்தனை ஈஸியா ரிலேட் பண்ண முடியல. It's an amazing class. Thank you. All the credit goes to our Acharya only. So I am really happy when you appreciate these things, that the knowledge of our Acharya is being appreciated and it is being transmitted to people. Yo nityam achyuta padam budayugma rukma vyamo hatastaditarani trinayamene asmad guror bhagavatosya dayayika sindho Ramanujasya charanau sharanam prapadye. Dhanyaswami. Dhanyaswami.